ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு மார்ச் 6. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,600 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்டு வந்து பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி எதுவுமே வரல மார்னிங் செக்ஷனில். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி எதுவுமே வரல. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய சிஸ்டம் படி 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 மினிட்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டில் என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேண்ட் வந்து நம்ம என்ட்ரியை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தா 9:16 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அந்த கேண்டோட ஹை நமக்கு பிரேக் ஆகவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:18 என்ட்ரி வந்திருக்கு. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ரிட்டன் நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே கீழே க்ளோஸ் வச்சு அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிருப்போம். நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:39 ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி ரிட்டன் அகைன் வந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்தா நமக்கு ஹை கட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தா நமக்கு 9:53 என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சது மார்னிங் செக்ஷன்லேயே. அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் என்ட்ரி வரல. ஸோ நமக்கு இங்கே 9:53 வந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைட் ரேலி ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு வேறு எதுவும் என்ட்ரி எதுவும் வரல. ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து இதுவுமே ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் என்ட்ரி சிக்னல் எதுவுமே வரல. க்ளோசிங்கில் வந்திருக்கு. பட் ஆனால் நமக்கு ஹை கட் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:30 ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் வந்துருச்சு. ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பையிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு ஆஸ் பர் ரூல் படி நமக்கு ட்ரெண்டு செல்லிங்லேருந்து ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்து நம்ம இதை ஆப்ஷன் ரைட் செல்லிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு க்ளோசிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு செல்லிங்கில் இருக்குது. அந்த கேண்டில் லோவும் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ க்ளோசிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15 கேண்டில் ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி ப்ரையாரிட்டி எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:30 ரிவர்சல் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தோன்னா நமக்கு 11 மணிக்கு எக்ஸிட் வந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த எக்ஸிட் வரும்போது நமக்கு காஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ நமக்கு மினிமம் பாயிண்ட்ஸ்க்கு மேலே எக்ஸிட் மார்க் வந்தால் மட்டும் நம்ம எக்ஸிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம அங்கே கட் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நமக்கு எக்ஸிட் மார்க்கே எதுவுமே வரல. ரிட்டன் நீங்கள் க்ளோசிங்கில் போய் தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ட்ரி டு இங்கே எக்ஸிட் க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்மளுடைய 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் புட் ஆப்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.